ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல், 1 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சிருக்க வாழைக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்படியே கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.